ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். சாலக்கிராம தீர்த்தம் அவ்வளவு விசேஷம். அகால மிருத்யுஹரணம், சர்வவியாதி நிவாரணம், சமஸ்த பாவக்ஷயகரம், விஷ்ணோர் பாதோதகம் சுபம். ரொம்ப அந்த தீர்த்தத்தை எடுத்துட்டாலே நமக்கு வியாதி அனைத்தும் போகும், அதோட நம்ம பாவமெல்லாம் தொலையும். ஏற்பட்ட விசேஷமானது விஷ்ணுருடைய அந்த பாத தீர்த்தத்தை நம்ம எடுத்துக்கிறது. சாலக்கிராம மூர்த்திக்கு திருவாராதனம் அப்படிங்கிறது தினப்படி பண்ணணும், ஒரு நாள் கூட தவறப்படாது. பாருங்கோ, இப்போ நம்ம அனுபவிக்க போறது ஆழ்வார்கள். அதுல பத்தி நம்ம எப்படி சொல்லியிருக்கான்னு பாக்குறோம். அப்படியே திவ்யலோகம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? ஓர்மாதின் திவ்யலோகம் ததுனு மணிமயம் மண்டபம் தத்ரசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு தானே நம்ம சாலக்கிராம பூஜைக்கு ஆரம்பிக்கிறோம். இந்த கதவை திறந்தவன மணிக்கதவத்தை நம்ம தாழ் திறந்து அதை போகிறோம். நாயகனாய் நின்ற நந்த ஓபனுடைய கோவில் காப்பானே, குடித்தோன்றும் தோரண வாயல் காப்பானே, மணிக்கதவம் தாழ்திரவாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த கதவை திறந்துண்டு சாலக்கிராம மூர்த்திட்ட நாம சேவிக்கிறதுக்காக திருவாராதனை பண்றோம். அந்த திருவாராதனம் பண்றதுக்கு வைகுந்தத்துல திவ்யலோகம் எங்கெல்லாம் இருக்கு பாருங்க. பூலோகம், புவர்லோகம், ஸ்வரலோகம், சத்தியலோகம், இந்த லோகம் எல்லாம் தாண்டி பிரஜாநதியை தாண்டி பெருமாள் வைகுந்தத்துல இருக்கார். ஆனந்தமா ஸ்ரீதேவி பூதேவி நீலா சமேதரா பெருமான் அங்கே இருக்கின்றார். அதான் ஊர்மாதின் திவ்யலோகான் ததனு மணிமயம் மண்டபம் தத்ரசேஷம். அந்த இடத்துல நித்திய சூரிகள் சேவிக்க அற்புதமா நடந்துட்டு இருக்கு அங்க திருவாராதனம். பாருங்கோ, இங்க அவருடைய இடத்துக்கு பரத்துவம் ரொம்ப உயர்ந்த ஸ்டேஜ்ல இருக்கார். ஆழ்வார் பாருங்கோ, நம்மாழ்வார் திருவிருத்தத்துல, இந்த திருவிருத்தம் அப்படின்னு சொன்னா திருவிருத்தத்தோர் அடி கற்றீரீர் திருநாட்டகத்தே அப்படின்னு கிடாம்பி ஆச்சான் பிள்ளை சொல்கின்றார். ஒரு அடியாவது கத்துக்கோங்க அப்படிங்கிறார். இந்த திருவிருத்தமானது நாயகன் நாயகி பாவத்துல இருக்கக்கூடியது. அனைத்து ஆத்மாக்களும் நம்ம வைகுந்தத்துக்கு கிடைத்தேற்றணும் அப்படின்னு சொன்னா திருவிருத்தத்துல ஒரு அடியாவது கத்துக்கோங்கிறார். எவ்வளவு சிம்பிளிஃபை ஆயிடுது பாருங்க. கிருதயுகத்துல பெருமாளை நம்ம போய் சேவிக்கணும், பெருமாள்கிட்ட முக்தி அடையணும் அப்படின்னு சொன்னா நாள் கணக்கா தவம் கிடக்கணும். ஒவ்வொரு யுகங்கள்லையும் ஒரு மாதிரி. திரேதாயுகத்துல எடுத்தோம்னா யாகங்களை செய்ய அப்படிங்கிறா. மீண்டும் இதெல்லாம் செஞ்சாதான் பெருமாளை நாம அனுபவிக்க முடியும், முக்திக்கு செல்ல முடியும் அப்படிங்கிறது சொல்ற. ஆனா கலியுகத்துல நாம சங்கீர்த்தனம் ராமானுஜர் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி நமக்கு எல்லாம் கொடுத்திருக்கார். அந்த முக்தி அப்படிங்கிறது இந்த பிறவி பயன்ல இருந்து நம்ம விடுபட்டு பெருமாள்கிட்ட மோட்சம் அப்படிங்கிறது எல்லாம் சுபிக்ஷமா நல்லா நிறைய ஆண்டுகள் இருக்கணும். இருந்துட்டு பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிண்டு அந்த அந்திம காலத்துல நமக்கெல்லாம் மறுபிறவி அப்படின்னு இல்லாத அந்த முக்தி கிடைக்கணும், மோட்சம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா திருவிருத்தத்திலேருந்து ஒரு அடியா இந்த காலத்துல கொடுத்துருக்கா இல்லையா. பாடம் பார்த்தோம்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தகுந்த மாதிரி ஒரு மாதிரி இருக்கும். ரொம்ப பிரைட் ஸ்டூடெண்ட்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறா. அப்புறம் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறா. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தகுந்த மாதிரி ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுத்துட்டு இருக்கா இல்லையா. அதே மாதிரி கிருதயுகத்துல அவ அவ்வளவு கஷ்டப்பட்டு பெருமாளை முக்தி அடைஞ்சா மோட்சம் பார்த்துங்களா. திரேதாயுகத்துல அப்படி இருந்தது. அதே மாதிரி ஒவ்வொரு யுகங்களுக்கும் ஒவ்வொரு கஷ்டமான ஒரு விஷயங்கள் இருந்தது. துவாபர யுகத்துல கேட்டிருந்தாலும் கஷ்டம்தான். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா சிம்பிளிஃபை பண்ணி கலியுகத்துல இவாளுக்கு ஸ்டாண்டர்ட் இதுதான் அப்படின்னு வச்சுட்டாரோ என்னமோ ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி ஒரு அடியாவது ராமானுஜர் சொல்றா திருவாய்மொழி கத்துக்கோங்கோ, இல்லைன்னா திவ்ய தேசத்திலேயாவது வாழ்வோ, கைங்கரியம் பண்ணுங்கோ. அவ்வளவு சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்காரு. திருவிருத்தத்தோர் அடிக்கற்றீர் திருநாட்டகத்தே அப்படின்னு சொல்லிட்டு கிடாம்பி ஆச்சான் பிள்ளை சொல்றார். பாருங்கோ, பெருமாள் ஸ்ரீ நம்மாழ்வார் பெருமாளை எப்படிலாம் வைகுந்தத்துல அப்படியே ஜாம்னு பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி நீலா சமேதர் அப்படியே வீட்டு இருக்கார். அப்படியே வரா. நித்திய சூரிகள்லாம் வரா. நித்திய சூரிகள் அப்படிங்கிறது அங்கேயே வாசம் செய்யறவர். எப்போ பெருமாள் இங்க அவதாரம் எடுக்காரோ அப்பதான் அவள்லாம் இங்க வருவா. எப்போ எடுக்கணும்னு பெருமாள் நினைக்கின்றாரோ அப்பொழுது நித்திய சூரிகள் இவ்விடம் வருவார். நித்திய சூரிகள் அப்படியே கைங்கரியம் பண்றதுக்காக எடுக்கிறார். ஏலம் லவங்கம் பசுங்கற்பூரம் தீர்த்தத்தில் கலந்து அப்படின்னு சொல்றோம் இல்லையா. எல்லாம் தீர்த்தத்தை எடுத்து கருடாழ்வார் அப்படியே கொண்டு வரார். திருவாராதனம் பண்றதுக்கு பெருமாளுக்கு ஏலக்காய் போடுறார், லவங்கம் போடுறார், காயம் அந்த இடத்துல போடுறார். ஏலம் இலங்கம் பசுங்கற்பூரம் எல்லாம் இதுல இருந்து சேர்க்கிறார். சேர்த்தவுடன் அதுல குங்குமப்பூ எல்லாம் சேர்க்கிறார். சேர்த்து முடிச்சுட்டு வாசனை திரவியங்கள் எல்லாம் சேர்த்துட்டு பெருமாளுக்கு திருவாராதனங்க பரமபதத்துல நடந்துட்டு இருக்கு, திவ்யலோகத்துல நடந்துட்டு இருக்கு. நடந்துட்டு இருந்த போது பெருமாள் அந்த பரத்துவமான ஸ்டேஜில் அப்படியே இருக்கார். பரத்துவமான நிலை அவருக்கு அந்த இடத்துல திருவாராதனம் நடந்துட்டு இருக்கு. நடந்துட்டு இருக்கும் போது அந்த தூபம் போடுவா பாருங்கோ. அந்த தூபத்துல போட்ட உடனே பாக்குறார், நம்ம இந்த உயர்ந்த நிலையிலிருந்து இருந்துட்டு சௌலபியமான நம்ம சாதாரண ஒரு எளிமையான ஒரு நிலைமையில இருக்கணுமே அப்படின்னு பாக்குறாரு. அவரு டக்குன்னு உடனே ஞாபகம் வருது, பகவானுக்கு ஞாபகம் வருது. என்ன ஞாபகம் வருது? அந்த புகை இருக்கு பார்த்தீங்களா,
அந்த புகையில அப்படியே ஒரு மாயையினால வழக்கெல்லாம் நித்திய சூரியர்கள் கண்ணில் படாத மாதிரி அப்படி லேசா மெதுவா வரார். வந்துட்டு நமக்காக பூலோகத்துக்கு பெருமான் வரார். பூலோகத்துல வந்து என்ன பண்றாராம், கோபிமார்கள் அந்த வெண்ணெய் அதை எடுத்து வச்சிருக்கா, வெண்ணெய் கடைஞ்சு வச்சிருக்கா, அந்த வாசனை போறதுக்கு முன்னாடி அந்த வெண்ணெயை அப்படியே அள்ளி வாயில போட்டுக்கிறாராம் கிருஷ்ண பெருமான். கண்ணன் அப்படியே எடுத்து வாயில போட்டுக்கிறார். வாயில போட்டுன்றதோடு மட்டும் இல்லாம பாருங்க, அந்த க்ஷண நேரத்துல என்ன பண்றாராம், நப்பினை யாரு, யசோதா பிராட்டியாருடைய சகோதரர் கும்பகனுடைய மகள் நப்பின்னை. இந்த நப்பின்னையை திருமணம் செஞ்சுக்கிறதுக்காக என்ன பாக்குறாராம், 7 எருது அந்த அப்படியே அடக்கிறார். அந்த எருதுடைய அந்த வளைந்த கொம்பு இருக்கு பாருங்க, அதுல ஒரு ஆட்டம், அவர் கூத்தாட்டம் நல்லா இது பண்ணிட்டு ஆடிட்டு அந்த காளைகளை அடக்கிட்டு நப்பின்னையை திருமணம் செஞ்சுட்டு திருப்பி அந்த புகை கலைஞ்சு போறதுக்கு முன்னாடி வைகுந்தத்துக்கு தூர்மாறிங்க அந்த திவ்யலோகத்துக்குள்ள போயிட்டு கிருஷ்ணர் அந்த பரமாத்மா அவருடைய இடத்துக்கு அங்க போயிருக்கிறார். ஏற்பட்ட ஒரு அருமையாக அம்மாழ்வார் அற்புதமாக அனுபவிச்சிருக்கார் திருவிருத்தத்திலே. பெருமாள்கிட்ட சூட்டு நன்மாலைகள் தூயன வேந்தி விண்ணோர்கள் நன்னீர் ஆட்டி அத்தூபம் தரா நிற்கவே அங்கு ஓர் மாயையினால் ஈட்டிய வெண்ணையோடு உண்ணப்போந்துமில் ஏற்றுவன் கூன் கோட்டிடை ஆடின கூத்து அடலாயர்தம் கொம்பினுக்கே அப்படின்னு சொல்லிட்டு அருமையா நம்மாழ்வார் பாடுறார். சூட்டு நல் மாலைகள் வந்து சூடுறதுக்கு தகுந்த மாதிரி நல்ல மாலைகளாக இருக்கணும். அதை எடுத்துட்டு இருக்கா யாரு, விண்ணவர்கள். தூயன ஏந்தி விண்ணோர்கள் நல்நீர் ஆட்டி, நல்லா தீர்த்தம் இந்த இடத்துல இருந்து பெருமாளுக்காக தீர்த்தத்தை எடுத்துட்டாதான் திருமஞ்சனம் பண்றதுக்கு. இதுல பார்த்தோம்னா திருவாராதன கிரமம் எல்லாமே வந்துடுறது. நீராட்டம் வருகின்றது, அலங்காராசனம் வருகின்றது, மந்திராசனம் வருகின்றது, அதே மாதிரி சயனாசனம் வருகின்றது. எல்லாமே கொடுத்து அற்புதமாக திருவிருத்தத்திலே மேலே வைகுந்தத்திலே இருக்கக்கூடிய அந்த ஒரு திவ்யலோகத்துல இருக்கக்கூடிய திருவாராதன முறை அழகாக நம் கண்முன் கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார் நம்மாழ்வார். அது மட்டும் இல்ல, எளியவர்களுக்கு பெருமாள் வரதான் அந்த இடத்துல தாத்பரியம். எளியவர்களுக்கும் வந்து அவர்கள் மேல் அன்பு செலுத்தி அவர்களையும் ரட்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் வந்து காமிக்கிறது தான் இதோடைய முக்கியமான தாத்பரியம். தூபம் தரா நிற்கவே, அந்த தூபத்தை அப்படியே காட்டுறா, புகையெல்லாம் வருது. அந்த புகை நிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஒரு மாயையை கிரியேட் பண்றார். எல்லாருக்கும் தெரியாம அவ கண்ணுல இருந்து அப்படியே வந்து அச்சுதன்னு சொன்னா நழுவாமல் இருக்கின்றவர்னு பேரு. அன்வேவரிங் சப்போர்ட். நமக்கெல்லாம் அவரை சரணாகதி அடைஞ்சிட்டா நமக்கு கவலையே கிடையாது. அவர் எல்லாம் பார்த்துப்பாரா. இந்த இடத்துல திருவிளையாடலுக்காக அந்த இடத்துல இருந்து வரார். திருப்பி அவளையும் ரட்சிக்கத்தான் போறார். ஈட்டிய வெண்ணெய்தோடு உண்ணப்போந்து, அதே அந்த வெண்ணெயை சாப்பிடணும், கோபிமார் செஞ்சிருக்கிற வெண்ணெயை சாப்பிடணும்னு போறார். எங்க, பூலோகத்துக்கு வரார். நம்ம திருவாராதனை பண்ணும் போது பக்தியோட செஞ்சா நிச்சயமா நம்மாத்துக்கும் கண்ணபிரான் வருவார். இமிழ் ஏற்றுவன் கூன், அந்த திமிழ் இருக்கு பாருங்க, அந்த காளையுடைய அந்த இது கோட்டிடை ஆடின கூத்து, அந்த வளைஞ்ச அந்த கொம்புல அப்படியே ஆடுறார். அடலாயர்தம் கொம்பனுக்கே, அடலாயர்தம் கொம்பினுக்கேங்கும் போது நப்பின்னை, கொம்பினுக்கே அப்படிங்கும் போது இந்த பூங்கொம்பு, அது இந்த இடத்துல நப்பின்னை பிராட்டியாரை குடிக்கிறது. அடல்னா நல்லா வலிமையானவர்கள், ஆயர்தம் கோபி அந்த இடையர்கள், அவர் ஆய்ச்சியர் சொல்றோம் இல்லையா, ஆய்ச்சியர். ஆயர்தம் கொம்பினுக்கே, அவருடைய அந்த நப்பின்னை பிராட்டியாருக்காக இவ்வளவு இதையும் செஞ்சுட்டு திருப்பி அவர் வந்து பகவான் வந்து வைகுந்தத்துக்கு திவ்யலோகத்துக்கு வந்துடுறார். நம்மாழ்வார் மிக அற்புதமாக நமக்கெல்லாம் சாய்த்தார்கள். இந்த திருவிருத்தத்தில் நாம் ஒரு அடி ஏனும் கற்றால் இந்த பிறவியிலிருந்து நம்ம விடுபடும் பொழுது நமக்கு கண்டிப்பாக மோட்சம் கட்டும். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.